வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், செம்மலைன்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். மேலே தெரிந்து பாருங்கள், படிக்கட்டுகள் வந்து ஒரு 250 படிக்கட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே மூச்சு வாங்குது, கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருப்பேன். முருகனுடைய பெயரே வந்து என்னன்றது சரியாக தெரில. ஆனால் இந்த மலைக்கு பெயர் வந்து செம்மலை. இது வந்து செங்கல்பட்டில் தான் அமைஞ்சிருக்கு. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே 1 கிலோமீட்டர் வந்தாலே இந்த திருக்கோயில் இருக்குங்க. இந்த செம்மலை முருகன் கோவிலை பற்றி நம்ம மேலே போய்ட்டு பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேற்கு புறமாக, அது வெஸ்ட் சைடில் இந்த செம்மலை அப்படின்ற மலைக்கு யாருக்கு இடம் வழி சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து திண்டிவனம் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக செங்கல்பட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெருக்களுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் சாதாரணமாக ஒரு தெருக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து நம்ம அப்படியே மேலே போகலாம். இந்த கோவில் படிக்கட்டு வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. சில கோவிலெல்லாம் வந்து ஈஸியாக ஏறிடலாம். காமிச்சிருப்பேன் பாருங்கள், செங்கல்பட்டுலேயே இன்னொரு கோவில் ஒன்று காமிச்சிருப்பேன், இந்த பாலமுருகன் கோவில். அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மலைக்கோவில். ஆனால் இந்த மலை பார்த்திங்கன்னா ஆப்பூர் மலைக்கோவில்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மலைக்கோவிலில் இதே மாதிரி தான் ரொம்ப டஃப்பாக ஏறிச்சு படிக்கட்டுகள். அதே மாதிரி தாங்க இப்போயும் ஏறுது. மூச்சு பயங்கரம் வாங்குது. ஆனால் இன்றைக்கி வெயில் அப்படி எதுவும் தெரியல பெருசாக. டைம் பார்த்திங்கன்னா மணி 3 ஆகுது. மாலை நேரத்து வெயில் அந்தளவுக்குலாம் எதுவும் பெருசாலாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. இந்த மாதிரி மலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில்களை காட்டுறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சென்னையில் வந்து சூப்பரான ஒரு கோவில், அந்த பச்சை மலையெல்லாம் நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து அதை இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களாம் பார்த்துருங்க. பல்லாவரம் மலை வந்து ஒரு சுமாரான வியூஸ் போயிருக்கு. ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன் எல்லாருக்கும். ஏன்னா வந்து அந்த ஒரு வீடியோ தான் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து வியூஸ் போன மாதிரி இருக்குது. இந்த பக்கம் படிக்கட்டு மாதிரி இருக்குது. இங்கே அழகாக உட்காந்து சாப்பாடு எதனா கொண்டு வந்தால் சாப்பிட்லாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம். செங்கல்பட்டுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 மலைக்கோவில் இருக்குங்க. மேலேயே கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மலைக்கோவில்னால் இதை சொல்லலாம், இந்த செம்மலை முருகன் கோவிலை. ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஆனால் அடிக்கடிக்கு மலை ஏறி பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த கோவிலெலாம் ஒன்றுமே பெருசாக தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ட்ரெக்கிங் வீடியோ பண்ணி. லாஸ்ட்டாக பெரிய மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பருவதமலை ஏறி இருப்போம், நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆவணியாபுரம் மலைக்கோவில்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன் நான், அந்த ஆரணி பக்கத்தில். இங்கே வந்து நிறைய செடிலாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது செங்கல்பட்டு ஏரி தெரிது பாருங்கள். நம்ம ட்ரெயினில் போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கிட்டவே தெரியும். செங்கல்பட்டு ஏரி, அப்புறம் தொடர்ச்சியாக மலைத்தொடர்கள்லாம் தெரிது பாருங்கள். அங்கெல்லாம் வந்து நிறைய கோவில்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த மலைகளுக்கெல்லாம் தாண்டி போகும்போது தான் நம்ம வந்து அந்த திருக்கழுக்குன்றம் சூப்பரான ஒரு சிவன் கோவில் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சேனல்லையும் இருக்குது, அதையும் பாருங்கள். பெரிய ஒரு ஊருங்க செங்கல்பட்டு, தனி மாவட்டம் வருது.
மேலே வந்துட்டோம் பாருங்கள், கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. மலை உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்றது எனக்கு கரெக்டாக சரியாக தெரியல. இருந்தாலும் ஒரு சில இதே வீடியோ வந்து சில பேர் யூடியூப்பில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம எடுத்த விஷயங்கள் வச்சு பார்க்கும்பொழுது, 2ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மலையை வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையேற்ற பயிற்சி மற்றும் அந்த வில் விடக்கூடிய வில்வித்தை பயிற்சி, அதுக்கெல்லாம் வந்து இந்த மலையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பல்லவர்கள் காலத்தில் அப்படின்ற தகவலை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் முருகப்பெருமான் வந்து இந்த ஊர் மக்களுக்கு ஒரு 3 அடி சிலையாக காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது. அதன் பெயரில் தான் அடிப்படையில் இந்த மலையில் வந்து காலாகாலமாக மக்கள் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றதா ஒரு புராண கதைகள் இருக்குது. பொதுவாகவே நம்ம ஊர் மலைகள் அப்படின்னு எடுத்தாலே, ஒரு மலை ஒரு கோவில் அப்படி இருக்குன்னு சொன்னாலே பல கதைகள் பல வரலாறுகள் இருக்கும். அதனால் வந்து நம்ம எது சரி அப்படின்றத வந்து பெருசாக நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு கதை சொல்லுவாங்க. சிவபெருமான் வந்தார் முதல்ல, அதுக்கப்புறம் முருகனுக்கு இங்கே வந்து பெருசாக ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டிருந்தது அந்த காலத்தில் அப்படின்ற கதைகள்லாம் வந்து நிறைய இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோவிலில் பாருங்கள், ஒரு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு மேலே ரம்மியமாக சூப்பராக இப்போ நீங்கள் பாருங்கள் காட்சியை பார்த்துட்ருக்கீங்க. இது ஏதோ ஒரு நம்ம திருநெல்வேலி பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல். அப்படியே இந்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி அழகான கோவில் அமைஞ்சிருக்கிறது தான் சிறப்பம்சம் வாய்ந்தது. கண்டிப்பாக அந்த மலைக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த அதிர்வலைகள் இருக்குது. நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம், இந்த கோவிலில் வழிபாடு பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஒரு இடம் தான் இந்த செம்மலை முருகன் கோவில். இந்த மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலை ஒட்டி நிறைய அந்த அழகான மரங்கள், ஒரு காடு போல் காட்சி அளிக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், குப்பைகள்லாம் ஒரு சில இடத்துல இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குது கோவிலில். அதனால் வந்து ஒரு சில இதெல்லாம் போட தான் செய்வாங்க, ஆனால் அப்புறப்படுத்திடுவாங்க. இருந்தாலும் ஆனால் மலைக்கு மேலே பக்தர்கள் யாருன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக் பைகளெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. அது வந்து நீங்கள் தான் வந்து அதை பாதுகாத்து எடுத்துன்னு போயிட்டு வேறு இடத்துல போடணும். ஏன்னா மலைகள், இந்த இயற்கை வளங்கள்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ரொம்ப ஒரு அருமையான சூப்பரான மலை, ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இந்த மலைக்கு மேலே இடம் இருக்குது. இந்த மலை வந்து ரொம்ப ஏறுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஏறலாம், அந்த அளவுக்குலாம் பெரிய இது கிடையாது. ஒரு 300 படிக்கட்டுக்கு தான். நீங்கள் திருப்பதி அதெல்லாம் ஏறி இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 3500 படிக்கட்டுக்கு மேலே வரும் திருப்பதிலாம் ஏறி இருந்தீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு படிக்கட்டுகள் அமைந்த ஒரு மலை தான் இது. சரியாக பார்த்தீங்கன்னா தோராயமாக 250லேருந்து 300 படிக்கட்டுகள் தான் ஏறி வந்திருப்போம். இந்த கோவிலுக்கு மேலே வந்து படிக்கட்டுகள் மட்டும் இல்லாமல் ஒரு 4 வீலர்லாம் மேலே வந்துட்டு போகுதுங்க. அதெல்லாம் பார்க்கவே வந்து கண்டிப்பாக சாலை வசதி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படிக்கட்டுகளில் ஏறி வர முடியாதவங்க வந்து அந்த மாதிரி 4 வீலரில் மேலேயும் வர யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வேல்முருகன் திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானபீடம் செம்மலை முருகன் கோவில், வேல்முருகன் ஞானபீடம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. கோவிலில் வந்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்குங்க. அதனால் மூலவரை வந்து இப்போ நம்மளால் பார்க்க முடியாது, சாமி சன்னதியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்மலை முருகன் கோவிலுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் பல வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.